மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2025 ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு. மேசத்துக்கு வந்து இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் குரு பகவான் 2ல் இருக்காரு. உங்களுக்கு தனம் பெருகி கொண்டே இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. மிக சிறப்பாக, ஏன்னா வருடத்தினுடைய பிறப்பை வைத்து தானே இந்த ஆண்டு நம்ம பலன் சொல்லிக்கிட்டு வரோம். இந்த வருடத்தில் வந்து ஒரு குரு பயிற்சி இருக்கு, அதுக்கப்புறம் சனி பயிற்சி இருக்கு, அப்புறம் ராகு பயிற்சி, திருக்கணிதப்படி இந்த பயிற்சிகள்லாம் இருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் குரு பகவான் 2ல் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உங்களுக்கு மேன்மையை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை. குரு 3க்கு போகின்ற பொழுது சில பொருளாதார ஒரு சங்கடங்களை தரலாம். பொருளாதார கொஞ்சம் சங்கடங்களா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். மற்ற உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வருட ஆரம்ப காலகட்டத்தில் செவ்வாய் கடகத்திலே நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறார். ஆகவே மண்மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஏன்னா வீடு கட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி செய்யலாம், உறுதியாக வீடு கட்டலாம். மனை வாங்குவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? ஒரு மனையை வாங்குவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி மனை வாங்கலாம்னு நினைச்சா கண்டிப்பாக தாராளமாக இந்த வருஷம் உங்களுக்கு மண்மனை யோகம் இருக்கிறது, வீடு வாகன யோகம் இருக்கிறது, வாகனங்களும் வாங்கும். ஆக இந்த மேசராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு வந்து மிகச்சிறப்பான ஆண்டாகவே இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது, மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. உங்கள் செவ்வாய் வந்து 4ல் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது காலப்புருஷனுக்கு 4. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அட்டமாதிபதியாகவும் ராசிநாதனாகவும் செவ்வாயை வருவதால் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் தாய்வழி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் முயற்சி பண்ணினா ஈஸியாக ஜெயிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்த நிலை விவசாயிகளுக்கும் மிக சிறப்பான மகசூலை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு. இந்த ஆண்டு வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய லக்கை கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. அடுத்து வந்து முதலீடு போட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7 சனி மேசத்துக்கு ஆரம்பிக்கிறது, விரய சனியை ஆரம்பிக்கிறது, பயப்பட வேண்டிய சுப செலவுகள் ஏற்படும். ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி சுப செலவுகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த 7 சனியினால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இளமை வாலிபர்கள் வந்து கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். மார்ச்சுக்கு அப்புறம் படிப்பில் கவனம். ஏன்னா அந்த கொஞ்சம் பிள்ளைகளுடைய படிப்புகளை வந்து கொஞ்சம் இந்த சனி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மந்தப்படுத்துகின்ற ஒரு நிலை ஏற்படலாம். மற்ற மத்திய வயதில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இந்த காதல்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை போனால் சிக்கி கொஞ்சம் சங்கடப்பட வேண்டிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம். வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து மேசத்துக்கு 7 சனியால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. மிக சிறப்பான ஆண்டாகவும் இருக்கிறது. வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தொழில் செய்கின்றவர்கள் முதலீடுகளில் கவனம். மாணவர்கள் படிப்பில் கவனம். பெண்கள் வந்து அதாவது அந்நிய மாணவர்களுடைய நட்பை தவிர்ப்பது நல்லது. அதாவது அறிமுகமே இல்லை, அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அவங்களுடைய நட்பை நீங்கள் விலக்கி விடுவது நல்லது. ஆக மொத்தத்தில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நிபந்தனைக்கு உட்பட்ட ஆண்டாக இருக்கிறது. ஓரளவுக்கு நன்மையும் உண்டு, ஓரளவுக்கு பிற்பகுதியில் உங்களுக்கு சில சறுக்கல்களும் உண்டு. ஆகவே நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானத்தோடு இந்த ஆண்டை கடக்க வேண்டிய நிலை இருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.